ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஒரு கார பணியாரம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்காக நான் ஸ்டவ்வில் வந்து பாத்திரம் எடுத்து வச்சுருக்கிறேன். பாத்திரம் சூடானதான் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா 1.5 டீஸ்பூன் அளவு உளுந்து, 1.5 டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு போட்டு இந்த மாதிரி கரண்டி வச்சு நம்ம நல்லா இலக்கி கொடுக்கலாம். அதுக்கப்புறமா அது கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டதுக்கப்புறமா நான் வந்து மீடியம் சைஸு பெரிய வெங்காயம் 2 எண்ணெய் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை நம்ம அதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். காரத்துக்கு ஏற்றவாறு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். கண்ணாடி பதம் வரும் பாருங்க, அந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுக்கலாம். வதக்குனதுக்கப்புறமா இப்போ அதை ஆஃப் பண்ணிங்க, சூடாகட்டும். இப்போ வந்து நம்ம இந்த பக்கத்தில் வந்து நான் வந்து இட்லி அரைப்போம் பாருங்கள் மாவு, அந்த மாவு தான் எடுத்துருக்கிறேன். அதில் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இட்லி மாவு பதத்துக்கு நம்ம அதை கலக்கி எடுக்கலாம். பாருங்கள், கலக்கி எடுத்ததுக்கப்புறமா நம்ம அங்கே வதக்கி வச்சுருக்கோம் பாருங்க வெங்காயம், அதையும் நம்ம எடுத்து இந்த மாவில் போட்டுக்கலாம். மாவில் போட்டு நல்லா கரண்டி வச்சு கலக்கி கொடுக்கலாம். நல்லா கலக்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம ஸ்டவ்வில் வந்து இந்த பணியார சட்டி எடுத்து வச்சுக்கலாம். அது சூடானதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்பூனில் நம்ம ஆயில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒவ்வொரு குழியிலையும் நம்ம விட்டுக்கலாம். ஆயில் சூடானதுக்கப்புறமா நம்ம கலக்கி வச்சுருக்கோம் பாருங்கள் மாவு, அந்த மாவை நம்ம இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கலாம். பாதி அளவு விட்டு எல்லாத்துலேயும் நம்ம பாதி அளவாக நம்ம விட்டுக்கலாம். விட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம ஸ்பூனில் ஆயில் எடுத்து நம்ம மேலே கொஞ்சமாக இந்த மாதிரி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ ஒரு பக்கம் வந்துச்சு, நம்ம மறைச்சி போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ 2 பக்கமும் வந்துச்சு. வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.